Hi, good morning and welcome to this video lecture. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து ஒரு கம்பெனியில் ரெண்டு ஆஸ்பெக்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஒன்று வந்து குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட், அதாவது நம்பர்ஸ், நியூமரிக்கல்ஸ், அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். நியூமரிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் மணி வேல்யூ தான் நம்ம மெஷர் பண்ணுறது, எவ்வளோ ருபீஸ் அப்படின்றது, இல்லைன்னா எவ்வளோ டாலர்ஸ் வந்து ஸ்பெண்ட் ஆகிருக்கு ஒவ்வொன்றுலேயும், இல்லை எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி. ஓகே, ஸோ போன வீடியோ லெக்சரில் வந்து எப்படி ஒரு கம்பெனி அனாலிசிஸ் பண்ணுறது, அந்த கம்பெனி அனாலிசிஸில் எப்படி ஏர்னிங்ஸை வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்றத பற்றி, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது, என்ன ரிப்போர்ட்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதில் வந்து ஃபர்ஸ்டான ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட். ஸோ என்னென்ன குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட் வந்து என்னென்ன மெட்ரிக்ஸஸ், என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கணும், என்னென்ன வேரியபிள்ஸ் பார்க்கணும். ஒரு வேரியபிள் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி, அதுதான் இருக்கையிலேயே முக்கியமான வேரியபிள். ஒரு கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுது. நெக்ஸ்ட் வேரியபிள் இந்த இயரோட ப்ராஃபிட்டுக்கும் நெக்ஸ்ட் இயரோட ப்ராஃபிட்டுக்கும் எவ்வளவு க்ரோத் இருக்குது, க்ரோத் இருக்கா இல்லைன்னா டவுன் ஆயிருக்கா அப்படின்றது. தென் வந்து மார்ஜின்ஸ், மார்ஜினை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டபிலிட்டி மாதிரியே மார்ஜின் அப்படின்றது வந்து காஸ்ட் மைனஸ் ரெவன்யூக்கு இடையில இருக்கிறது தான் வந்து ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது வந்து சேல்ஸுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஆகிருக்கு அப்படின்றது ப்ராஃபிட்டபிலிட்டி. வெறும் ப்ராஃபிட்டை மட்டும் மெஷர் பண்ணுறது மார்ஜின்ஸு. ஓகே, இந்த மார்ஜின்ஸ் வந்து ரெண்டு மார்ஜினாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், இன்னொன்று வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்லி. இதோட மெஷர்மெண்ட்டு அண்டு இதோட இயர் ஆன் இயர் க்ரோத்து, ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளவு வந்து க்ரோத்து ஆயிருக்கு அப்படின்றது. தென் வந்து ஏர்னிங்ஸு. ஸோ இந்த மார்ஜினுக்கு ஏர்னிங்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். எப்பயுமே வந்து மார்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சேல்ஸ் மைனஸ் காஸ்ட்டு தான் வந்து மிச்சம் இருக்கிறது தான் மார்ஜின். இந்த மார்ஜினில் இருந்து நம்ம டேக்ஸ் எல்லாத்தையும் டிடக்ட் பண்ண போக நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து கையில் கிடைக்குதோ அதுதான் வந்து ஏர்னிங்ஸ். ஸோ ஆக்சுவலாக நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஏர்னிங்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏர்னிங்ஸு அண்ட் அதோட க்ரோத் ரேட்டு ஒவ்வொரு இயருக்கு எவ்வளவு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா மெஷர் பண்ண போகிறோம். நியூமரிக்கலாக நம்ம வந்து மெஷர் பண்ணணும். தென் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்பென்சஸ். இப்போ எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்குமே வந்து டோட்டல் காஸ்ட்டு, ஃபிக்ஸட் காஸ்ட்டு, வேரியபிள் காஸ்ட்டு அப்படின்னு 3 டைப் ஆஃப் காஸ்ட் இருக்குது. இந்த 3 டைப் ஆஃப் காஸ்ட்டையுமே வந்து மெஷர் பண்ண போகிறோம். எவ்வளவு டோட்டல் காஸ்ட் ஆகிருக்கு, எவ்வளவு ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி காஸ்ட் ஸ்ப்ளிட் அப் ஒர்க் அவுட் பண்ணி எந்த ஃபேக்டர், எந்த இது வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து நிறைய சேல்ஸ் தேவைப்படும். நம்ம இது ஏற்கனவே பார்த்துருப்போம். பட் லைக் ஃபிக்ஸட் காஸ்ட் கம்மினா ஈஸியாக நம்ம வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சில இன்டர்பிரிட்டேஷனுக்காக இந்த மேட்டர் ரிலேட்டட் டு எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம பார்க்கணும். தென் வந்து ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி. ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இன்புட்டுக்கு எவ்வளவு அவுட்புட் வந்து கிடைக்கிது அப்படின்றது தான். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து ஹையஸ்ட் எஃபிஷியன்சி அவுட்புட் லைக் 80%, 70%, அட்லீஸ்ட் ஒரு 60%க்கு மேலேயாவது. அதாவது இன்புட் வந்து நம்ம ஒரு சே லைக் ஒரு 1 இன்புட்டுக்கு வந்து 0.6 வந்து மினிமம் அவுட்புட் கிடைக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சின்னு சொல்லலாம். தென் வந்து ப்ரைஸிங் பவர். ப்ரைஸிங் பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு கம்பெனிக்கு ப்ரைஸிங் பவர் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் தான் வந்து ரெவன்யூவை டிசைட் பண்ணுது. ஸோ ப்ரைஸோட ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெவன்யூவோட ஒரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் இன்டூ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி சோல்டு. ஸோ அப்போ அந்த ப்ரைஸ் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். தென் வந்து மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு டேக்ஸஸ். இப்போ கார்பரேட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. சில நேரங்களில் சில ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் பேஸ்ட் ஆன் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க, சில ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால. இது என்ன ஆகுனா இந்த கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து டிடக்ட் பண்ணுவோம் இந்த டேக்ஸை. ஸோ அப்போ டிடக்ட் பண்ணும்போது எவ்வளவு இப்போ அதிகமான டேக்ஸ் வந்து டிடக்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளோட ஏர்னிங்ஸும் நெட் ப்ராஃபிட்டும் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அதனால் வந்து டேக்ஸேஷன் அப்படின்றது காஸ்ட் மாதிரியே எக்ஸ்பென்சஸ் மாதிரியே இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட். தென் வந்து ஏர்னிங்ஸே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒன்று வந்து டிவிடெண்ட் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறதுக்கு, இன்னொன்று வந்து ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ். இப்போ இந்த டிவிடெண்ட் வந்து எவ்வளவு நம்ம டிவிடெண்ட் கொடுக்குறோம், 30% கொடுக்குறோமா
இல்லை 40% கொடுக்குறோமா, இல்லை 50யா, இல்லைன்னா 60யா? ஏன்னா டிவிடெண்ட் அதிகமாக ரீட்டைன்ட் ஏர்னிங் கம்மியாகும். ரீட்டைன் ஏர்னிங் கம்மியாக இருந்துச்சுன்னா கம்பெனியோட ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாகும், க்ரோத்து கம்மியாகும் கம்பெனிக்கு. ஸோ டிவிடெண்ட்டும் கொடுக்கணும், அதே நேரத்தில் ரீட்டைன் ஏர்னிங்கும் வந்து நமக்கு வந்து வச்சு அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ பேலன்ஸ்டாக இருக்கணும். தென் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ். கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற மூலமாக, அதாவது சேல்ஸ் அண்டு காஸ்ட் இதிலேருந்து எவ்வளோ கேஷ் வருது. இப்போ கம்பெனிஸ் வந்து வேறு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக எவ்வளவு கேஷ் ஃப்ளோ வருது. இந்த மாதிரி கேஷ் ஃப்ளோஸை ஃபுல்லாக நம்ம வந்து எவ்வளவு கேஷ் வந்து லிக்விடாக இருக்குது. தென் வந்து டெப்ட்டு, ஷார்ட் டேர்ம் டெப்ட்டு, லாங் டேர்ம் டெப்ட்டு ஒரு கம்பெனியில் எவ்வளவு இருக்குது. தென் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. ஸோ கரண்ட் அசெட்டு, கரண்ட் லயபிலிட்டி இது ரெண்டுக்கும் வந்து ஃபேவரபுளாக மைனஸ் பண்ணும்போது ஃபேவரபுளாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்ல கம்பெனி, நல்லா வந்து லைக் மேனேஜ் பண்ணுற ஒரு கம்பெனி. ஏன்னா ஒர்க்கிங் கேபிட்டல்னால நிறைய கம்பெனி க்ளோஸ் ஆகும். ஈவன் தோ ப்ராஃபிட் இங்கே நல்லா இருந்தாலும் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெட்ரிக்ஸ். ஒர்க்கிங் கேபிட்டல் புவராக இருக்குன்னா நெக்ஸ்ட் இயரே வந்து அது ஒர்க்கிங் கேபிட்டல் கிரன்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் இன்னொரு விஷயம். பட் இது போக என்னென்னா அசெட் எவ்வளோ க்ரோத் ஆகுது. பேலன்ஸ் ஷீட் எடுத்தோம்னா அசெட் காலமில் வந்து நமக்கு அந்த ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸோ, சர்ப்ளஸோ, ரிசர்வ்ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுதா, ஆகணும். ஆனால் தான் வந்து இந்த கம்பெனியோட ஒர்த்து வந்து நெட்ஒர்த் வந்து அதிகமாகுது, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாகுது. எப்போ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாகும், எப்போ முதலீடு அதிகமாகும், எப்போ பணம் வந்து ஒரு கம்பெனிக்கு அதிகமாகுதோ அப்போ தான் வந்து ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஷேர் இன்க்ரீஸ் ஆனால் ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன், ஒரு கம்பெனியில் எவ்வளவு ஈக்விட்டி ஷேர் இருக்குது, எவ்வளவு வந்து டிபென்ச்சர்ஸ் பாண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் நம்ம பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறது ஃபுல்லாக வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட், இன்கம் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்தவொடனே இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் டக்குன்னு நம்ம வந்து ஒரு ரெடிமேடாக வச்சு அதோட நம்பர்ஸ் என்டர் பண்ணி பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு ரெட் ஆர் க்ரீனில் வந்து நம்ம பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, எந்தது பாசிட்டிவாக இருக்குது, எந்தது நெகட்டிவாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி இல்லை. மோஸ்ட் ஆஃப் த மெட்ரிக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னா ஓகே பாசிட்டிவ். அகெயின் நம்மளோட டியூ டிலிஜென்ஸ் இங்கே மேட்டர். இப்போ ஒரு கம்பெனியில் வேர்ஸ்ட் நெகட்டிவில் இருக்குது ஒர்க்கிங் கேபிட்டல், ஆனால் அதே நேரத்தில் ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்குது, ஈவன் தோ எல்லாமே கிரெடிட் சேல் அப்படின்னா அப்போ அந்த கம்பெனி வந்து நெக்ஸ்ட் இயர் மானிட்டர் பண்ணணும், ரெட் ஃப்ளாக் வந்து போட்டு வைக்கணும். நம்ம டக்குன்னு அதை ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் ஃபைனலாக ஃபினான்ஷியல் ரேஷியோஸ். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து லிக்விடிட்டி ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அண்ட் மார்க்கெட் ரேஷியோ, டெப்ட் ரேஷியோ, இந்த மாதிரி டேர்ன் ஓவர் ரேஷியோ, இந்த மாதிரி வந்து 5 மேஜர் கிளாஸிஃபிகேஷன்ஸில் இருக்குது. இதுலேயே சப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஒவ்வொரு ரேஷியோ வந்து என்னென்ன அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம வந்து மெஷர் பண்ணி அந்த நம்பர்ஸை வச்சு இது எப்படி இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எது மெஜாரிட்டி இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம டெசிஷன் எடுக்கணும். அகெயின் இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஷோ பண்ணாலும் இதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து ஒவ்வொரு மெட்ரிக்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது, பட் ஆனால் டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கல, கம்மியாக கொடுக்குறாங்க, அதனால வந்து மேபி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனியில். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இன்டர் கோரிலேட்டடாக நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு ஃபேக்டரியும் இன்டர் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். லாஜிக்கலாக பார்த்து நம்மளோட ஓன் ஜட்ஜ்மெண்ட்டில் தான், டியூ டிலிஜென்ஸில் தான், என்னதான் மெட்ரிக்ஸ் இருந்தாலும் நம்மளோட ஓன் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நம்மளோட அனாலிசிஸை வச்சு தான் வந்து நம்ம அந்த குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்டை நம்ம ஃபைனலாக டெசிஷன் எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம் குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட் பற்றி. நெக்ஸ்ட்டு வீடியோ லெக்சரில் வந்து ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டில் எப்படி ரீட் பண்ணுறது, எங்கே அவைலபிளாக இருக்குது, என்னென்னலாம் வந்து ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டில் இருக்கும் மேஜராக அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ, பாய்.